வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மே 31ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதிலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் குவிசஸ் நடத்திட்டு வரோம். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருது பெற்ற தமிழக செவிலியர் யார்? இதற்கான ஆன்சர் அலமேலு மங்கையர்க்கரசி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருது 2025ஆவது ஆண்டிற்கான விருதை வழங்கியிருக்காங்க. இது சிறந்த செவிலியர்கள், அதாவது சிறந்த நர்சஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வழங்கப்படுற விருது. இந்தியா முழுவதுமே 15 செவிலியர்களுக்கு வழங்கியிருக்காங்க. இல்லை, தமிழ்நாட்டிலேருந்து இதை பெற்றவங்க அலமேலு மங்கையர்க்கரசி அப்படிங்கிறவங்க. அலமேலு மங்கையர்க்கரசி இவங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் அரசு மருத்துவமனையில் செவிலியராக பணிபுரிகிறாங்க. இதை நம்முடைய குடியரசுத் தலைவரான திரௌபதி முர்மு தான் வழங்கியிருக்காங்க. அடுத்தது, பாரத் சஞ்சீவனி என்ற செயலி தமிழக அரசால் யாருக்காக தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் பால் உற்பத்தியாளர்கள். இப்போ பார்த்தீங்கன்னா பாரத் சஞ்சீவனின்னு இருக்குது, அதனால் இது தமிழ்நாட்டில் தொடங்கலை அப்படின்னு நம்ம நினச்சிடக்கூடாது. தமிழ்நாட்டில் இது தொடங்கியிருந்தாங்க, ஆனால் அது ஒரு ஹிந்தி பேர் தான். ஓகேவா? பாரத் சஞ்சீவனி செயலி இது கட்டணம் இல்லாத தொலைபேசி சேவை வழங்குகிற ஒரு செயலி. இல்லை என்ன அப்படின்னா, கறவை பசுகளுக்கு தேவையான அவசர சிகிச்சை உதவிகள்லாம் இதன் மூலமாக பெற முடியும். இதில் அவங்க ஒரு தொலைபேசி எண்ணையும் வெளியிட்டிருக்காங்க. 180042525577 அப்படிங்கிறது தான் அந்த நம்பர். தமிழக பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் இது லான்ச் பண்ணியிருக்காரு. அடுத்தது, மீனவ மகளிருக்கு நுண்கடன் வழங்க தமிழக அரசு தொடங்கிய திட்டம் எது? இதற்கான ஆன்சர் அலைகள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தமிழக அரசு அலைகள் அப்படிங்கிற திட்டத்தை தொடங்கியிருக்காங்க. மே 28ஆம் தேதி தொடங்கியிருக்காங்க. இது என்ன அப்படின்னா 50,000 மீன் மகளிருக்கு நுண்கடன் வழங்கணும் அப்படிங்கிறதான் என்னுடைய நோக்கம். இந்த திட்டத்தை ரூபாய் 25 கோடி ரூபாயில் செலவு பண்ணுறாங்க. அதாவது செலவு பண்ணி இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்துகிறாங்க. தமிழ்நாடு மாநில தலைமை மீன்வள கூட்டுறவு மூலமாக மகளிர் கூட்டு குழுக்களுக்கு கடன் வழங்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் ஸ்டடி ஹால் வசதி இருக்குது. இது பார்த்திங்க அப்படின்னா சென்னையில் அண்ணா நகரில் இருக்குது. நீங்கள் அண்ணா நகரில் இருக்கிறீங்க அல்லது அண்ணா நகரை சுற்றி இருக்கிற பகுதியில் இருக்கிறீங்க அப்படின்னா நம்முடைய ஸ்டடி ஹால் வசதி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இங்கே ஏசி வசதி இருக்குது, ஒய்ஃபை வசதி இருக்குது, அதே மாதிரி லைப்ரரி வசதி கூட இருக்குது. இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது தகவல் தரணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். அடுத்தது, தற்போது நெய்வேலி நிலக்கரி நிறுவனம் அறிமுகம் செய்த சின்னம் எது? இதற்கான ஆன்சர் நேயன். இப்போ பார்த்தீங்கன்னா நெய்வேலி நிலக்கரி நிறுவனம் அவங்களுக்காக ஒரு சின்னத்தை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் பார்க்குறது தான் அது. இது ஒரு சிங்கம் மாதிரி இருக்குல்ல, அதற்கு நேயன் அப்படின்னு பேர் வைத்திருக்காங்க. நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் இந்தியா லிமிடெட் இதோடைய தலைமையகம் தமிழ்நாட்டில் கடலூர் மாவட்டத்தில் நெய்வேலி அப்படிங்கிற பகுதியில் தான் இருக்குது. 1956ஆவது ஆண்டு இதை உருவாக்கியிருந்தாங்க. இப்போ இதோடைய அதிகாரப்பூர்வ சின்னம் அறிமுகம் பண்ணியிருந்தாங்க. அதோடைய பேர் நேயான் அப்படிங்கிறது தான். அடுத்தது, 2025 உலக சுற்றுச்சூழல் சிறப்பு விருது பெற்ற மெட்ரோ எது? இதற்கான ஆன்சர் சென்னை மெட்ரோ. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சென்னை மெட்ரோவுக்கு ஒரு சிறப்பு விருது வழங்கியிருக்காங்க. அது சுற்றுச்சூழலுக்கான சிறப்பு விருது. உலக எரிசக்தி தலைவர்கள் மாநாடு டெல்லியில் நடைபெற்றது, அதில் தான் இந்த விருதை வழங்கியிருக்காங்க. இந்த விருது பெற்ற ஒரே மெட்ரோ நம்ம சென்னை மெட்ரோ தான். சென்னை மெட்ரோடைய சிறப்புகள் பற்றி பார்த்தீங்கன்னா காற்றினுடைய தரத்தை மேம்படுத்துறதுக்காக இவங்க நிறைய செயல்பாடுகள் பண்ணிட்டு இருக்காங்க. அதற்காக இந்த விருது வழங்கியிருக்காங்க. அப்புறம் வள பாதுகாப்பு, சூரிய மின்சக்தி பயன்பாடு இதிலெல்லாம் அவங்க சிறப்பாக செயல்பட்டுருக்காங்க. அதனால் இந்த விருதை வழங்குறாங்க. அப்புறம் சுற்றுச்சூழல் ரீதியான பசுமையான தோட்டங்களை வந்து வளர்த்துட்ருக்காங்க. அதற்காகவும் இவங்களுக்கு இந்த விருதை வழங்கியிருக்காங்க. அடுத்தது, 2025 குளோபல் இந்தியன் விருது பெற்றவர் யார்? இதற்கான ஆன்சர் சத்குரு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா குளோபல் இந்தியன் ஆஃப் தி இயர் அவார்டு இது பார்த்தீங்கன்னா கனடாவை சேர்ந்த கனடா இந்தியா அறக்கட்டளை அப்படிங்கிற அமைப்பு வழங்கியிருக்காங்க. சத்குரு இவர் வந்து ஈஷா அறக்கட்டளை இருக்குல்ல, அதோடைய நிறுவனர். இவருடைய இயற்பெயர் வந்து ஜெகதீஷ் வாசுதேவ் அப்படிங்கிறது தான். நீங்கள் ஜக்கி வாசுதேவ் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டிருப்பீங்க, அதுவுமே இவர் தான். எதற்காக இவருக்கு இதை வழங்கியிருக்காங்க அப்படின்னா அவர் மேற்கொள்கிற சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக தான் வழங்கியிருக்காங்க. அடுத்தது, சில ஷார்ட் நியூஸ் ரிஃபரன்ஸ் அதையுமே பார்க்கலாம். 2025ஆவது ஆண்டு அமெரிக்காவுடைய ஸ்பெல்லிங் பி போட்டியில் பைசான் ஜாக்கி அப்படிங்கிறவர் ஜெயிச்சிருக்காரு. ஃபைசான் ஜாக்கி அப்படிங்கிறவர் இவர் நம்ம இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர். ஓகேவா? இது என்ன போட்டி அப்படின்னா அவங்கக்கிட்ட வந்து ஏதாவது கஷ்டமான வார்த்தைகளை வந்து சொல்லுவாங்க, அவங்க அதோடைய கரெக்டான ஸ்பெல்லிங்கை சொல்லுவாங்க. அதுதான் இந்த போட்டி. இந்த போட்டி அமெரிக்காவுடைய மேரிலாண்ட் அப்படிங்கிற பகுதியில் நடைபெற்றது. அடுத்தது புக்ஸ் அண்ட் ஆதர்ஸ் பார்க்கலாம். த மாடர்ன் திராவிடியன்
ஐகான் அப்படிங்கிற ஒரு புத்தகம். இது த வீக் அப்படிங்கிற இதழ் தான் வெளியிட்டிருக்காங்க. இது நம்ம முதல்வர் ஸ்டாலின் இருக்கார்ல, அவருடைய 50 ஆண்டு அரசியல் மற்றும் பொது வாழ்வு பற்றியது. அடுத்தது உலக எவரெஸ்ட் தினம். இது மே 29ஆம் தேதி. எவரெஸ்ட் சிகரத்தை முதல் முறையாக ஏறிய தினம் வந்து இந்த மே 29ஆம் தேதி தான். 1953ஆவது ஆண்டு இதை ஏறியிருந்தாங்க. யார் ஏறியிருந்தாங்க அப்படின்னா, நியூசிலாந்தை சேர்ந்த எட்மண்ட் ஹில்லேரி மற்றும் நேபாளை சேர்ந்த டென்சிங் நோர்கே ஷெர்பா அப்படிங்கிற 2 பேரும் சேர்ந்து ஏறியிருந்தாங்க. இவர் ரீசெண்டாக கூட நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருப்போம். இந்தியாவை சேர்ந்த முதல் மாற்றுத்திறனாளி இந்த எவரெஸ்ட் சிகரத்தை வந்து ஏறிந்தார் ஒருத்தர். அவருடைய பேர் உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது உலக புகையிலை ஒழிப்பு தினம். இது மே 31ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் பிரகாசமான பொருட்கள், இருண்ட நோக்கங்கள், கவர்ச்சியை வெளிப்படுத்துதல் அப்படிங்கிறது. அதாவது இந்த புகையிலை பொருட்கள், இந்த பீடி சிகரெட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கவர்ச்சியான கவரில் போட்டிருப்பாங்க. அதே மாதிரி அதோடைய அட்வர்டைஸ்மெண்ட் இதெல்லாம் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப பிரகாசமாக இருக்கும். அப்போ அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து ஏமாந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் சொல்ல வராங்க. தமிழகத்தில் 89% பள்ளிகளில் புகையிலை இல்லாத பகுதிகள் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி 87% கல்லூரிகளும் புகையிலை இல்லாத பகுதிகள் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. நமக்கு தெரியும், ஒரு 100 மீட்டர் பார்த்தீங்கன்னா பள்ளிகளை சுற்றி வந்து புகையிலை எதுவுமே விற்கக்கூடாது, பீடி சிகரெட் எதுவும் விற்கக்கூடாது, அதே மாதிரி இந்த பாக்கு கூட விற்கக்கூடாது, பான் பராக்கு எல்லாம் விற்கக்கூடாது அப்படிங்கிறது தான் ரூல்ஸு. ஓகேவா? அந்த மாதிரி இப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிவிக்கிறாங்க. இனி ரிவிஷன் பார்க்கலாம். ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருது பெற்ற தமிழக செவிலியர் யார்? இதற்கான ஆன்சர் அலமேலு மங்கையர்க்கரசி. அடுத்தது பாரத் சஞ்சீவனி என்ற செயலி தமிழக அரசால் யாருக்காக தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் பால் உற்பத்தியாளர்கள். அடுத்தது மீனவ மகளிருக்கு நுண்கடன் வழங்க தமிழக அரசு தொடங்கிய திட்டம் எது? இதற்கான ஆன்சர் அலைகள். அடுத்தது தற்போது நெய்வேலி நிலக்கரி நிறுவனம் அறிமுகம் செய்த சின்னம் எது? இதற்கான ஆன்சர் நேயான். அடுத்தது 2025 உலக சுற்றுச்சூழல் சிறப்பு விருது பெற்ற மெட்ரோ எது? இதற்கான ஆன்சர் சென்னை மெட்ரோ. அடுத்தது 2025 குளோபல் இந்தியன் விருது பெற்றவர் யார்? இதற்கான ஆன்சர் சத்குரு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்களுடைய நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமுக்கான முக்கியமாக 100 கரண்ட் அஃபேர்ஸ் போட்டிருக்கோம். நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணீங்க அப்படின்னா தான் இதே மாதிரி நிறைய வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.